Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மற்றவர்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய துணை விஷயங்களை முடித்து காட்டக்கூடிய என் மனதிற்கினிய மகர ராசினியர்களே, எப்படி இருக்க போது இந்த வைகாசி மாதம்? அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி வேலை இயங்க போகிறது. நான் அடித்த மணி யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ அந்த ஆண்டவனுக்கு கேட்டுச்சு அப்படின்னு பிச்சு மணி சொல்கிற மாதிரி இந்த தடவை அப்படியே ஒரு 7.5 வருஷம் உங்களை வச்சு செஞ்ச மிஸ்டர் சனி 3ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து விட்டார். முயற்சிகள் அனைத்தும் பிழைத்தம் பண்ணுறதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே உட்காந்துருக்காரு. 10ஆவதுக்கு குரு வேறு 6இல் இருக்கிறார். அவர் பார்வை செய்கிற இடங்கள்லாம் வேற 10ஆம் இடத்து மேலே போகுது. வேலைத்தானம் அதிகரிக்க போகுது. நிறைய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களை நோக்கி வரப்போகிறது. இது வரைக்கும் வேலையே பார்க்கலன்னு சொல்லிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த தடவை ஒரு வேலை அப்படின்றது உங்களுக்கு தேடி வரப்போகிறது. நிறைய வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள போகிறீர்கள். மகர ராசிக்காரங்க இந்த தடவை நிறைய வெளிநாட்டு வெளி மாநில பயணங்கள் இல்லை வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தமான ஒரு பொருள் உங்கள் கையில் வர்றது. அட்லீஸ்ட் ஒரு ஃபாரின் சாக்லேட்டாவது வருங்க. வெளிநாடோடு எப்படியாவது கனெக்ட் ஆகணும். சும்மா விட மாட்டார் ராகு, சரியா? அந்த மாதிரி அந்த வேலையெல்லாம் பண்ணுவார் இந்த தடவை. அதனால் வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்றது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கண்டிப்பாக காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நிறைய பெர்ஃப்யூம் கிடைக்க போகுது. கிடைச்சா சொல்லுங்க எனக்கு, சரியா? மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் வேற 3ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரா. அவர் வேற நம்மளுக்கு 10ஆம் வீட்டு அதிபதியா. ரொம்ப நல்லா இருக்குங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வேலை நிறைய பேருக்கு பேங்க் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. யாரெல்லாம் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ மகர ராசிக்காரங்க, ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. மகரத்துக்கும் சரி கும்பத்துக்கும் சரி, யாரெல்லாம் பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. சொந்த தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சொல்யூஷன் கிடைக்க போகுது. போதுண்டா இனிமேல் இந்த வேலையை மூடிட்டு ஓடலாம்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட அப்படியே பட்ட மரம் எப்படி துளிர்க்குமோ அந்த மாதிரி வாழ்க்கையை துளிர் விட போகிறது. அந்த முதல் விடக்கூடிய துளி இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறது. வைகாசி மாதம் தான் இத்தனை கிரகங்களும் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம். எல்லா கிரகமும் சேர்ந்து உங்களை இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஒரு 1.5 வருஷமா தூங்கலை, 1.5 வருஷமா சொல்ல முடியாத கவலை, வெளியில் சொல்லவே முடியல. இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு கவலையான்னு கூட தெரியும். ஆனால் எனக்கு தானே தெரியும், நான் தானே படுறேன் அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டு கொண்டிருந்த, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்த அத்துணை மகர ராசிக்காரர்களுக்கும் என் மீனாட்சியோட ஆசையால் சூப்பராக இருக்க போகிறீங்க. கவலையே பட வேணாம். மகத்தான வெற்றி. மனோதிடம் அதிகரிக்க போகிறது. நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன், எனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற நம்பிக்கை வரப்போகிறது. அதுதான் வேணும். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது கெட்டதா நல்லதா அப்படின்லாம் தாண்டி 6ஆம் இடத்தில் குரு ஊரில் பகைதான். வாயில மட்டும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். தயவு செஞ்சு என்ன ஆனாலும் வாயை திறந்து பேசவே பேசாதீங்க. மகர ராசிக்காரங்க ரொம்ப ஸ்வீட்டுங்க. ஆனால் டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாங்க. அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய பெரிய 2ஆம் இடமும் சனி வீடாக தானே வரும். அவர் வேற நீதி நேர்மை உண்மைன்னு சொல்லக்கூடிய ஆள். அப்போ ஒரு லிமிட்டுக்கு மேலே அப்படியே அடக்கமாக இருப்பாங்க. திடீர்னு ஒரு லிமிட்டை தாண்டிச்சுன்னா அவங்க பொங்குற மாதிரி யாருமே பொங்க முடியாது. ஆனால் அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க. சரி நீ பேசன்னா உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே தாங்க முடியாட்டி வார்த்தை வெளியில் வந்துடும். இந்த தடவை கொஞ்சம் வார்த்தைகளால் அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அது தேவையில்லாம வீட்டில் ஒரு வம்பு வழக்கை கிரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ மகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு 3 விஷயம் நடக்க போகிறது. 1, வேலை அப்படின்ற இடத்துல ஒரு ப்ரமோஷன், ஒரு உயர்வு, ஒரு பதவி, ஒரு பணம் அப்படின்னு நடக்க போகுது. 2வது ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுது. ஆமாம், கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுது. ஏதோ ஒன்று உங்களை நோக்கி வரப்போகிறது. நீங்கள் எது வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தீர்களோ அது உங்களை தேடி வரப்போகிறது. மே 14ஆம் தேதி ஜூன் 14ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக நடக்கும். இல்லை அதற்கான வாய்ப்புகள்லாம் தெரிவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். ஓகே. 3வது வெளிநாட்டு பயணம், வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த ஏதோ ஒரு பொருள் உங்கள் கையில் வரப்போகிறது. இல்லை அது சார்ந்து நீங்கள் பயணப்பட போகிறீர்கள். இது 3மே இந்த வைகாசி மாதம் கிரகநிலையை பொறுத்து நடக்க போகிறது. அதை தாண்டியுமே நார்மலாக குரு பயிற்சியும் சரி, சனி பயிற்சியும் சரி, ராகு கேது பயிற்சியும் சரி, நல்ல நிலைமையில் இருப்பதனால 2ஆம் இடத்திற்கு ராகு வருகிறார் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு வருமானம் அதிகரிக்கும். ராகுனாலே பிரம்மாண்டம் தாங்க. வருமானம் அதிகரிக்கும். அது எக்ஸ்பெஷலி நீங்கள் ஆன்லைன் மூலமாக யாராவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த தடவை அது சிறக்க போகுது. காமர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய ஆன்லைன் மூலமாக ஒரு தொழில் வெற்றி அப்படின்றது 100 விழுக்காடு காத்திருக்கிறது. அதற்கான வாய்ப்புகளை இந்த ஜூன் மாதம் 1-2 தேதிக்கு மேலே உங்களுக்கு பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுப்பதற்கான தருணம் ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். பிரபலம் அடைய போறீங்க. மகர ராசிக்காரங்க நிறைய பிரபலத்துவம் அடைய போகிறீர்கள்.
உங்களுக்கான திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்க போகிறது. இருக்கிறதுலே பெரிய ஒரு வருத்தம்னா என் திறமைக்கு கிடைக்காத அங்கீகாரம், அதுதான் ரொம்ப வருத்தம். பணம் இல்லை காசு இல்லாட்டி கூட சமாளிச்சிடலாம், எனக்கு திறமை இருக்குன்றதை நான் வந்து காட்டும் போது அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு தவிக்கிற மனசு இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டம். இந்த தடவை உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்க போகிறது. தேடி தேடி நீங்கள் தான் வேணும்னு சொல்லி எல்லாரும் உங்ககிட்ட ஓடி வர போகிறாங்க. சூப்பராக இருக்க போது மகர ராசிக்காரர்களுக்கு. நீங்கள் படிக்கிற மாணவர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை மதிப்பெண்ணில் தாறுமாறாக எடுக்க போகிறீங்க. நிறைய மதிப்பெண் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா அப்படியே சனி விலகிட்டும் போது நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு போவார். அப்போ நிறைய மகர ராசி மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் தெரிய போகிறது. போட்டித் தேர்வில் வெற்றி அடைய போகிறீர்கள். ஏன்னா 8ஆம் வீட்டு அதிபதி 7ல் இருக்கிறதுன்றதே வந்து ரொம்ப நல்லதான். அதனால் மாமனார் மாமியாரோட இணக்க, மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வருது, மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வருது, அவங்களோட ஒரு நல்ல இணக்க முறையில். 8ஆம் இடமே வந்து 7க்கு 2 கலத்திரத்தோட வீடு தான். அப்போது அதோட ஒரு அமைப்பெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இணக்கங்கள் அதிகரிக்கும். இது வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கும் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, இதுக்கு உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. இனிமேல் அதெல்லாம் சரியாகி பேச்சுவார்த்தை சுமூகமரான அந்த நேரத்தில் தான் வாயை விட்டுறக்கூடாது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், சரிங்களா? இது மட்டும் தான். ஏன்னா ராகு அந்த வேலையெல்லாம் பார்ப்பாரு. அதனால் பேச்சில் மட்டும் கவனமும் அன்பும் அக்கறையும் கலந்திருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த கிரகத்தாலும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் 20 வயதிலிருந்து ஒரு 35 வயதுக்குள் இருக்கக்கூடிய மகர ராசி நேர்களாக இருந்தீர்களே ஆனால் பயங்கரமான டைம் பீரியட். யாருக்கு ஜாக்பாட்டோ அப்படி இந்த வயதுக்காரர்களுக்கு தான் ஜாக்பாட். ஏன்னா எப்பயுமே சனி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுலாம் பேசும்போது இந்த முதல் சுற்று தான் கொஞ்சம் அப்படியே படுத்தும். அந்த மாதிரி 7.5 சனியில் வச்சு செஞ்ச தன்மையெல்லாம் மாறி யாருக்கெல்லாம் வந்து லவ் பிரேக்கப் ஆச்சோ, யாருக்கெல்லாம் வேலை போச்சோ, யாருக்கெல்லாம் உங்கள் நண்பனே துரோகி ஆனானோ, யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் பணத்தை வந்து ஆட்டையை போட்டாங்களோ, உங்கள் பணத்தை ஏமாற்றினார்களோ அத்துணை பேருக்கும் பதில் கொடுக்குற விதமாக நீங்கள் வந்து ஜெயிச்சு நிற்க போகிறீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான டைம் பீரியடு 20 வயதிலிருந்து 35 வயதுக்குள் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும். ஓகே, நீங்கள் 35 வயதிலிருந்து ஒரு 55 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட ஒரு சேர்க்கை அப்படின்றது இயல்பாகவே இருக்க போகிறது. வெளிநாட்டிலேருந்து ஏதோ ஒரு பொருள் கிடைக்கிறது, நிறைய gift கிடைக்கிறது, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட ஆன்லைன் மூலமாக ஒரு அங்கீகாரம், ஆன்லைன் மூலமாக ஒரு பணவர்த்தனை. ராகு எல்லாமே இதை குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் வந்தாங்க. அது வந்து இயங்க போகிறனால இந்த வயது ஒத்தவர்களுக்கு இது சார்ந்த ஒரு தன்மை நிகழ காத்திருக்கிறது. நீங்கள் 60 வயதை தாண்ட மகர ராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் ரொம்ப நிதானமாக செயல்பட போகிறீங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ண போகிறீங்க. அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை சிறக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு யோசிக்க போகிறீங்க. என் பிள்ளை எப்படி நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இனிமேல் குழந்தைகள் மீதான ஒரு அக்கறை உங்களுக்கு அதிகரிக்க போகிறது. உங்கள்கிட்ட இருந்த ஆரோக்கிய குறைபாடு நிவர்த்தியாக போகிறது. ஸோ மகராசிக்காரங்க கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த தடவை நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா எதிர்பார்க்காத ஒன்று பார்க்க போகிறீங்க. சாய்பாபா உங்கள் கண்ணில் தெரிய போகிறார். தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பாபாவோட எனர்ஜி உங்கள்கிட்ட சொல்லும் போதே எனக்கு அப்படியே வந்து நிற்கிது. நிறைய சாய்பாபா பார்க்கக்கூடிய தருணம். நீங்கள் சும்மா போனால் கூட ஏதாவது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி சாய்பாபா வந்து தெரியுது, ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு வர்றது, இல்லை நீங்கள் ஒரு யூடியூபை திறந்தால் சாய்பாபாவோட இமேஜ் வருது, சாய்பாபாவுக்கு ஆரத்தி காட்டுற மாதிரி வர்றது, நீங்கள் சாய்பாபாவோட கனெக்ட் ஆகிறது, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய வார்த்தைகள்லாம் கேட்குறதுன்ற மாதிரி கேதுவின் ஆதிக்கம் அதிகரிக்க போகிற நாள் இந்த தடவை சாய்பாபா உங்களோடு இணக்கமாக இருக்க போகிற அவருடைய பரிபூரணமான அருள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கட்டாயமாக இருக்கிறது. நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க, அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவலையப்பட வேணாம், காலத்தை தூக்கி விட்டு தைரியம் நடக்கலாம். பாபா உங்களோடயே இருக்காரு, உங்களுக்கு அருள் புரியறதுக்கு தயாராக இருக்கிறார், உங்களுடைய கவலைகள் அனைத்தும் சரி பண்ண போறாரு. உங்களுக்கான இறையருளை அந்த பிரபஞ்சத்திடமிருந்து கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த நிமிஷம் எந்த சலனமும் இல்லாமல் ஓம் சாய்ராம்னு போட்டுருங்க. இன்னுமே நீங்கள் வந்து அதை வலுவேற்றி கொள்ளலாம். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ புதனை இயக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரபஞ்சம் நம்மளோடு பேச ஆரம்பிக்கும். என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு வக்ரகாளி வழிபாடு ஒரு மிகச்சிறந்த எச்சத்தை கொண்டு வந்து கொடுக்கும். முடிஞ்சால் ஒரு தடவை போய் வக்ரகாளியை பார்த்துட்டு வந்துடுங்க. விழுப்புரம் பக்கத்தில் தான் இருக்க அம்பாள், போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லாட்டி தில்லை காளியை வழிபாடு செய்யுங்கள். எதுவுமே இல்லாட்டி வீட்டில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு ஒரு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். வாழ்க்கை கண்டிப்பாக வசந்தமாகத்தான் மலரும். வைகாசி மாதம் உங்களுடைய வசந்தங்களை வரவேற்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. தயாராக இருங்கள் மகர ராசிக்காரர்கள்.